இந்த அமானுஷ்யமான விஷயம் முதல் முறையாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வாய்ஸ் நோட்டாக எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு. இந்த சப்ஸ்கிரைபர் ரவின்றவர் அனுப்பின வாய்ஸ் நோட்டை கேட்குறப்பவே எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது, ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த விஷயத்தை நீங்கள் கேட்குறப்போ இப்படியும் நடக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்கக்கூட சான்ஸ் இருக்குது. எஸ், நம்ம உலகத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி ஒரு தீய விஷயம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். இந்த விஷயம் அவருக்கு நடக்கல, அவரோட சொந்த தம்பியான வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு நபருக்கு தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இப்போ அந்த வெங்கடேஷ் என்ற நபர் உயிரோட இல்ல, இறந்துட்டாரு. ஸோ அவரோட லைஃப்ல நடந்த இந்த அமானுஷ்யமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல டீப்பா அனலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பேய் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு திகிலான சம்பவம் நடக்குது அப்படின்னா நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் இல்லை மெசேஜாகவும் உங்களோட திகிலான சம்பவத்தை ஷேர் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த திகிலான சம்பவத்தை பார்க்க முடியும். இது உங்கள் சிவா ஃபம்மர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். 2015ஆம் ஆண்டு கடலூர்ல இருக்க ஒரு காலேஜில் இந்த வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு நபர் எம்ஏ படிச்சுட்டு வந்திருக்காரு. இவருக்கு தன்னோட காலேஜில் இருக்க தன்னோட கிளாஸ்ல இருக்கக்கூடிய ரேவதி அப்படின்ற ஒரு பொண்ணு கூட லவ் ஏற்பட்டிருக்கு. இவரு தன்னோட லவ்வை அந்த ரேவதி கிட்ட சொல்றப்போ அந்த ரேவதி இவரோட லவ்வை இக்னோர் பண்ணி தனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்காங்க. இதுக்கப்புறமா ரொம்பவே கஷ்டப்பட்ட இந்த வெங்கடேஷ் இதை அப்படியே விட்டுட்டு தன்னோட படிக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தான் தன்னோட கிளாஸ்ல இருக்க காயத்ரி அப்படின்ற இன்னொரு பொண்ணு இவர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு. தன்னோட மன அழுத்தத்துல இருந்த வெங்கடேஷ் இந்த காதலை ஏத்துக்கிட்டு ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷமா இவங்களோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு சில காலகட்டத்துல இவங்களுக்குள்ள நடந்த ஒரு சில கருத்து வேறுபாடால வெங்கடேஷ் காயத்ரி இவங்க 2 பேருமே கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருக்காங்க. இப்படி பிரிஞ்சிருந்த இந்த 3 வார காலத்துல தான் அந்த முதல் காதலான ரேவதி கிட்ட இந்த வெங்கடேஷ் போய் பேசியிருக்காரு. நானும் காயத்ரியும் லவ் பிரேக்கப் பண்ணிட்டோம், நாங்க 2 பேருமே பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதல் காதலான ரேவதி கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ரேவதி, நீ என்கிட்ட லவ் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இருந்தாலும் நீயும் காயத்ரியும் லவ் பண்றதுனால என்னால உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியல, அதனாலதான் நான் உங்ககிட்ட அந்த லவ்வை சொல்லல. இப்போ நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன், என்னை ஏத்துக்கோ அப்படின்னு வெங்கடேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தன்னோட முதல் காதல் ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம், அதனால தன்னோட ரேவதியோட காதலை வெங்கடேஷ் ஏத்திருக்காரு. இப்படி 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே அந்த கடலூர்ல இருக்க எல்லா ஏரியாலையும் சுத்தி இருக்காங்க. ஏன் ஒரு சில இடத்துல அவுட்டர் ஏரியால போயிட்டு கூட ரூம் எடுத்து தங்கி இருக்காங்க. ஆனா இப்படி எங்கெங்கயும் சுத்தியும் ரூம் எடுத்து தங்கியும் இவங்க 2 பேருக்கு நடுவுல எந்த ஒரு தப்புமே நடக்காம இருந்திருக்கு. கொஞ்சம் சில நாட்கள்லயே அந்த காயத்ரி மறுபடியும் வெங்கடேஷ் கிட்ட வந்து, சாரி நான் பண்ணதுதான் தப்பு, நம்ம சண்டை போட வேணாம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மறுபடியும் வெங்கடேஷ் கிட்ட அந்த காயத்ரி சாரி கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம 2 வருஷமா காதல் பண்ண இந்த காயத்ரி எப்படி விடுறது அப்படின்னு தெரியாம மனசு மாறி தன்னோட ரேவதி கிட்ட போயிட்டு, நான் ஏதோ மனசு தடுமாற்றத்துல நீ சொன்ன காதலுக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, நான் ரேவதியை தான் லவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்ட இருந்து கிளம்பி இருக்காரு. காயத்ரியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா விலகி இருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு 6 மாசம் கழிச்சு வெங்கடேஷ் அந்த ரேவதியை பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தன்னோட பைக்கை எடுத்துட்டு கடலூருக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல தான் ரேவதி இருக்கக்கூடிய ஏரியா இருக்கு. அங்க தன்னோட பைக்ல போயிட்டு பார்க்குறப்போ அங்க நடந்த ஒரு விஷயத்த பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சி போயிருக்காரு. அந்த ரேவதி ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த கன்னியாஸ்திரியான படிப்பை படிச்சுட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆயிருக்காரு. எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்னு ரேவதி கிட்ட வெங்கடேஷ் கேட்டிருக்காரு. என்னால உன்னை மறக்க முடியல, உன்னை மறக்கிறதுக்கு தான் நான் இப்படி ஒரு முடிவை பண்ணேன், உன்னை கல்யாணம் பண்ணணும், உன்னை லவ் பண்ணணும், இல்லைனா நான் யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு முடிவை எடுத்துட்டேன்
இருந்தாலும் இந்த படிப்பை எனக்கு சரியா கண்டினியூ பண்ண முடியல, அப்பப்போ உன்னோட ஞாபகம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வெங்கடேஷை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா வெங்கடேஷ் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஊருக்கு அவரு கிளம்பி இருக்காரு. இப்படி வீட்டுக்கு வந்த வெங்கடேஷ் அடுத்த நாள் காலையில அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல கேட்ட விஷயத்த கேட்டு வெங்கடேஷ் அதிர்ச்சி மட்டும் இல்ல பயத்துல உறைஞ்சி போறாரு. அப்படி அந்த ஃபோன் கால்ல என்ன சொன்னாங்கன்னா, இப்படி இவரு பார்த்துட்டு வந்த அந்த கன்னியாஸ்திரியான ரேவதி தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. இப்படி ஊருக்கு வந்த இவரு இவங்களோட காதல், அதாவது காயத்ரி கூட இவர் லவ் பண்ண காதல் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு 2 வீட்டாருமே சம்மதிச்சு இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆக ஆரம்பிக்குது. இவங்க கல்யாணம் ஆகி ஒரு வாரத்திலேயே அந்த காயத்ரியோட நடவடிக்கையில ஒரு சில மாற்றத்தை அந்த வெங்கடேஷ் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கோவப்படுறது, சண்டை போறது இப்படின்னு நிறைய விஷயத்த காயத்ரி வெங்கடேஷ் கிட்ட பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் கழிச்சு காயத்ரி என்ன எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு வெங்கடேஷ் கிட்ட கேட்டிருக்காங்க. சரி ஓகே இவன் மனசு மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் இவங்களை வெளியே கூட்டிட்டு போறாரு. ஆனா காயத்ரி நான் கூட்டிட்டு போக சொல்ல வேண்டிய இடத்துக்குலாம் என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு அந்த வெங்கடேஷ் கிட்ட கேட்டிருக்காங்க. இப்படி இவங்க கூட்டிட்டு போன ஒரு இடத்தையும் பார்த்து இந்த வெங்கடேஷ் ஷாக் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. பிகாஸ் இந்த காயத்ரி எங்கெல்லாம் கூட்டிட்டு போக சொல்றாங்களோ அதே இடத்துக்குலாம் தன்னோட முதல் காதலான ரேவதிய கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல என்னெல்லாம் சாப்பிட்ருக்காங்களோ, அந்த ரேவதி என்ன டைலாக்லாம் இவங்ககிட்ட பேசியிருக்காங்களோ அதே டைலாக்கை இந்த காயத்ரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காயத்ரி இந்த இடத்துக்கு புதுசா வந்திருந்தாலும் ஆனா தன்னோட கணவனான வெங்கடேஷ் கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ல, நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு வெங்கடேஷ் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வெங்கடேஷ்க்கு காயத்ரி உடம்புல ஆக்கிரமிச்சிருக்கிறது அந்த ரேவதியோட ஆவி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. இதுக்கப்புறமா கொஞ்சம் கூட பயத்தை காட்டாம தன்னோட வாழ்க்கையை அப்படியே மூவ் பண்றாரு. இப்படி இந்த 2-3 நாட்கள்லயே அவங்க 2 பேருமே போயிட்டு ஏற்காடு அப்படின்ற ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்த அதே பிளேஸுக்கு காயத்ரி கூட்டிட்டு போக சொல்றாங்க. இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நாட்கள்லயே அங்க கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க எந்த இடத்துல எந்த ரூம்ல எடுத்தாங்களோ அதே ரூம்ல 2 பேருமே தங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன நைட்டு நடக்குமோ இந்த விஷயம் அவங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி நடந்து முடிஞ்ச அப்புறம் விடிய காலையில காயத்ரி வெங்கடேஷ் கிட்ட நீ இதுக்கு முன்னாடி இங்க வரப்போ என்கிட்ட இப்படி நடந்துக்கல, இப்ப ஏன் நீ எல்லை மீறி என்கிட்ட நடந்துக்கிட்ட அப்படின்னு சிரிச்சுட்டே பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பயந்து போன வெங்கடேஷ் இதை எப்படி தடுக்கிறதுன்னு நினைச்சிட்டு தன்னோட பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுற மாதிரியே போட்டுட்டு 2 பேருமே விலகி படுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா தன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போன வெங்கடேஷ் காயத்ரிய ஸ்ட்ரெயிட்டா அப்படியே தன்னோட மாமியார் வீட்டுல விட்டுட்டு நான் 2-3 நாட்கள்ல உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தன்னோட மனைவியோட உடம்புல இருக்க அந்த ரேவதியோட ஆவிய ஓட்டுறதுக்கான வேலைய பார்க்கலாம் அப்படின்னு தன்னோட வீட்டுக்கு போயிருக்காரு. இப்படி வீட்டுக்கு போன அன்னைக்கு நைட்டு தன்னோட போன் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த போனை எடுத்த வெங்கடேஷ் அந்த போன் கால்ல காயத்ரி பேசுறத கேட்டிருக்காங்க. அந்த காயத்ரி அந்த ஃபோன் கால்ல என்ன பேசுனாங்கன்னா, இப்படி அந்த ஃபோன் கால்ல பேசின காயத்ரி நான் உங்க கூட வாழ்ந்துட்டேன், நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ அதை எல்லாமே நிறைவேற்றிக்கிட்டேன், நான் உங்களை விட்டு போறேன், நீங்களும் என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா பயந்து போன வெங்கடேஷ் அந்த ஃபோன் காலை அப்படியே வச்சுட்டு நைட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி தூங்கி மறுநாள் காலையில தன்னோட காயத்ரி ஃபோன்ல இருந்து மறுபடியும் ஃபோன் வந்திருக்கு. அதுல காயத்ரியோட உறவினர் உங்களோட மனைவி தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு உடனே தன்னோட மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய காயத்ரியோட உறவினர்கள் எல்லாமே வெங்கடேஷை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் வெங்கடேஷ் பேசின அந்த லாஸ்ட் காலுக்கு அப்புறம் தான் காயத்ரி ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையால தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இந்த காயத்ரியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வெங்கடேஷை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இறுதி சடங்கை கூட வெங்கடேஷ் தன்னோட மனைவியோட உடம்ப அந்த தூரத்துல இருந்து தான் பார்த்து தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. இதுக்கு அப்புறமா தன்னோட சொந்த அண்ணனான, அதாவது இந்த அமானுஷ்ய விஷயத்தை எனக்கு சென்ட் பண்ண அந்த நபர் தான் இவரோட சொந்த அண்ணன். இந்த சொந்த அண்ணன் கிட்ட இங்க நடந்தது எல்லாமே ஷேர் பண்றாரு. நீ பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி வெங்கடேஷுக்கு ஆதரவு அளிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா அன்னைக்கு இரவு வெங்கடேஷ் தன்னோட அண்ணன் கிட்ட நான் இருக்க பிடிக்கல, நான் உயிரோட இருக்க பிடிக்கல, நான் உங்களை விட்டுலாம் போக போறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட அண்ணன் கிட்ட
அழுத்திருக்காரு. இதுக்கப்புறமா வெங்கடேஷோட அண்ணன் அமைதியாரு, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு இந்த விஷயத்த பெரிதாக்காம தன்னோட பக்கத்திலேயே தன்னோட தம்பியை தூங்க வச்சிருக்காரு. இதை பத்தி எந்த ஒரு பெரிய விஷயமாவும் எடுத்துக்காத வெங்கடேஷோட அண்ணன் நைட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி தூங்கி அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்குறப்போ அந்த ரூமுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ரூம்ல வெங்கடேஷ் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காரு. ஸோ தன்னோட தம்பிக்கு நடந்த இந்த கொடூரமான விஷயம் யாரால நடந்தது, அந்த காயத்ரியால நடந்ததா இல்லை இறந்து போன அந்த ரேவதியால நடந்ததா அப்படின்னு எங்களுக்கு இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. டியர் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு திகிலான சம்பவத்துடன் நெக்ஸ்ட் வர வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. See you soon.